நீங்கள் சாரீ வாங்கினா தான் எங்கே போவீங்க? ஆர்எம்கேவி, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் குவாலிட்டியான சாரீ எடுத்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குங்க. அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் இதுதாங்க. ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கு எல்லாமே இங்கேருந்து தாங்க சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த இடம், இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நெருங்கிடுச்சு. தீபாவளின்னதும் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசும் புது ட்ரெஸ்ஸும் தாங்க. இந்த தீபாவளிக்கு நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகணும்னு தான் சாரீ ஷாப் பண்ணலான்னு வந்திருக்கேன். சாரின்னதுமே நம்ம சேலத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வனவாசி, இன்னொன்று இளம்பிள்ளை. இந்த தீபாவளியோட பட்ஜெட் ஷாப்பிங்க்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இடம் தாங்க இளம்பிள்ளை. ஸோ வாங்க இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் பட்ஜெட்டில் நல்ல சூப்பர் குவாலிட்டி சாரீஸ் இளம்பிள்ளையில் எப்படி வாங்குறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இளம்பிள்ளை சேலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா நீங்கள் பைபாஸில் மகனஞ்சாவடி தாண்டி பைபாஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இளம்பிள்ளைக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் காலையில் ஒரு ஏர்லியராக நீங்கள் ஒரு 9 மணி 10 மணிக்கு நீங்கள் இளம்பிள்ளை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 டே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக தேவைப்படும். நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்ளே போனீங்கன்னா இளம்பிள்ளை நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே லைனாக இந்த மாதிரி தான் கடைகள் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்களும் எல்லா கடையிலையும் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது. அதுவும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நிறையா வாங்கலாம். வாங்க ஒவ்வொரு கடையாக நாமளும் பார்க்கலாம். வெளியிருந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கடைக்குள்ளே போனோம். கடையனமோ கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா எக்கச்சக்க வெரைட்டி இருந்ததுங்க. பனாரசி சாரீ, டிஷ்யூ, சில்க் காட்டன், ஜக்காடு, குபேரா பட்டு, அபூர்வா, எல்லா வெரைட்டியுமே அங்கே இருந்ததுங்க. இது மட்டும் இல்லாமல் செட் சாரியுமே எல்லா வெரைட்டியிலையும் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு கண்ணுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. சரி, ஒவ்வொரு சாரியாக எனக்கு பிடிச்சதை எடுத்து என் மேலே போட்டு பார்க்கலான்னு சூஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது இந்த எல்லோ டிஷ்யூ. அது என்னமோ கொஞ்சம் சுமார் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் சாரி வித் நல்ல பாட்டில் க்ரீன் பார்டர் பார்த்தேங்க. அது சூப்பராகவே இருந்தது. அதை விட இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் சாரீ, அதுவும் எனக்கு பிடிச்சதாங்க இருந்தது. சரி, அந்த பிங்க் சாரியவே வேறு மாடல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்தா அதுலேயும் மாங்காய் போட்டு டிசைன் போட்டு, லீப் டிசைன் போட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதோட பல்லுவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் பாட்டில் க்ரீனையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ இதில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு, அதோட பார்டர் கலர்லேயே முந்தியும் வந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் இது ஓகேவாக தான் இருந்தது. அதை விட ஒரு சூப்பர் ப்ளூ ராமர் பச்சை கலந்த மாதிரி ஒரு சாரீ காமிச்சாங்க. அதுவுமே ஓகேவாக தான் இருந்தது. இந்த பிங்க் சாரியுமே சூப்பராக இருந்ததுங்க வித் காப்பர் ப்ளவுஸு. இது ஜக்கார்டு மெட்டீரியல்னு சொன்னாங்க. இந்த சாரீஸ் எல்லாமே இப்போ ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் கூட நான் ஒரு சூப்பரான ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே டிஷ்யூ சில்க்ஸு. இது எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கூட ஒரு ஹிப் பெல்ட்டும் இருந்தது. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆஃபீஸ் வேர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது தாங்க இன்னும் ட்ரெண்டிங்கான சாரீ. ஜக்கார்டில் ஏதோ ரெயின்போ கலெக்ஷன்னு சொன்னாங்க. இதில் சாரீ ஃபுல்லாகவே பிளெயினாக வருது. ஸோ அதோட பார்டரும் முந்தியும் மட்டும் பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸில் வந்துச்சு. ஸோ இதுலேயே நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருந்ததுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெட்டில் எல்லோ, பிளாக், ப்ளூ கலர் மாதிரி. ஸோ இதுவும் நான் செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வர்றது தாங்க என்னோடய ஃபேவரெட். இதில் அழகான மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ளூ பார்டர். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இது டிஷ்யூ, ஃபுல்லாக கோல்டன் கலர். அந்த பார்டர் சாரியும் சூப்பராக இருந்ததுங்க. இதில் ஹிப் பெல்ட் போட்டு நம்ம போட்டோம் வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பண்ணோன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எதை சூஸ் பண்ணுறது, எதை விடுறதுனே தெரில. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, எப்போவுமே ஒரே கடையில் எல்லா சாரீஸும் ஷாப் பண்ண மாட்டேன். என்ன மாதிரியே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இந்த கடையில் 2 சாரீ எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த செட் ஆஃப் ஷாப்பிங்க்கு வேறு கடைக்கு கிளம்பிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த கடை தாங்க இது. இங்கே வந்து இன்னுமே நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு உள்ளே போனதுமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு க்ரீன் கலர் சாரீ வித் பிங்க் பார்டர், அது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பெரிய பார்டர் வச்ச சாரீ. ஸோ இந்த சாரீ நான் மேலே போட்டு பார்த்தேன், எனக்கும் நல்லா இருந்தது. ஸோ எங்கள் அக்காவுக்காக இது தீபாவளி சாரீ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கடையிலையுமே வந்துட்டு அவங்க ஹோல்சேல் மேனுஃபேக்சரர்ஸுங்கிறதுனால ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு தான் எல்லா சாரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரியும் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது. நான் நெக்ஸ்ட்டு போன கடை தாங்க ரொம்ப பெருசாக இருந்தது. இளம்பிள்ளையிலேயே ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு சரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சி நான் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஹோல்சேலுங்கிறதுனால வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் சேலத்தில் இருந்தும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தும் வந்திருந்தாங்க. ஸோ இங்கேயும் நான் 2-3 சாரீ செலக்ட் பண்ணேன். அதில் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, அதை எங்கள் அம்மாவுக்காக நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இளம்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்துட்டு சாரீஸ், நல்ல குவாலிட்டி சாரீஸ் கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு செல்லர்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்களே தாங்க மேனுஃபேக்சரர்ஸும். இண்டிவிஜுவலான தறி யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. தீபாவளினதும் செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. நெக்ஸ்ட்டு நான் போன கடை இன்னுமே சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது எல்லாமே சாஃப்ட் சில்க் தான். இன்னும் ரீசனபிளான ப்ரைஸில் வச்சுருந்தாங்க இவங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே போன உடனே சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு சாரியாக ரொம்பவே அமைதியாக ரொம்பவே பொறுமையாக எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு எடுத்து காமிச்ச ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலர். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ வித் பாட்டில் க்ரீன், இதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ நான் ஆப்வியஸாக எல்லோனதுமே ஓடிடுவேன். அதுலேயும் இன்னொரு வெரைட்டி காமிச்சாங்க, அதுதான் எல்லோ வித் பிங்க்கு, அதுவும் இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெட் கலர் இஸ் அகெயின் மை ஃபேவரட், அதுவும் சூப்பராக இருந்தது. சாஃப்டாக இருந்தது, மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியோடு இருந்தது. இந்த எல்லோ தாங்க என்னோடய தீபாவளி சாரீ, சூப்பராக இருந்தது. இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் ஷேட்லேயும் முந்தி ஃபுல்லாக பிங்க் ஷேட்லேயும் வந்தது. ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரை பண்ணேன், இந்த எல்லோ வித் க்ரீன். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் பார்த்தோம். இதோட பார்டரும் பார்த்தீங்கன்னா வித் பாட்டில் க்ரீன் ப்ளவுஸ் அண்ட் பாட்டில் க்ரீன் முந்தி, ரொம்பவே நல்லா இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. இதையும் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஸோ இங்கேருந்து தாங்க சென்னை சில்க்ஸ், ஆர்எம்கேவி, போத்தீஸ் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவங்க வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் அனுப்புகிறாங்க. இதே சாரீ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நியர் அண்ட் இயர் ஒரு 6000-7000 வரும். ஏன்னா அவ்வளோ சூப்பர் பியோர் சாஃப்ட் சில்க் மெட்டீரியலுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் எங்களுக்கு பயங்கர ரீசனபிள் ப்ரைஸ்க்கு கொடுத்தாங்க. நான் இங்கேயே ஒரு 3 சாரீ எடுத்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த ரெட் கலர் சாரீ ஃபுல்லாகவே அந்த கோல்டன் ஜரி வச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த 3 சாரீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தாங்க இதை விட ஒரு சூப்பரான இடம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே வந்து கைத்தறி காட்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கேயுமே வந்துட்டு எனக்கு 2-3 சாரீஸ் பிடிச்சிருந்தது. என்னோடய அக்காவுக்கும் என்னோடய அம்மாவுக்கும் இங்கேயும் நான் 2 சாரீஸ் எடுத்தேன். அவங்க எல்லா சாரீஸையும் பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சாங்க. ஒரு 1 hour அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஃபைனலி இன்னொரு கடைக்கு போனேன். அங்கே ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெருசாக பிடிக்கல, ஏன்னா அங்கே ஆளுங்களே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டோம். அப்புறம் பார்த்தா இது வந்துட்டு அவங்களோட அவுட்லெட்டே கிடையாதான், இதோட மெயின் அவுட்லெட்டே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு சாரீ எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் அது ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளி ஜரி வச்சுருந்ததுங்க. அதனால் நான் நெக்ஸ்ட்டு கடைக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் சாரீஸ் நான் ஒரே நாளில் ட்ரை பண்ணேன். இந்த க்ரீனுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் காலையிலேருந்து ஷாப்பிங் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை. என் ஹஸ்பண்டு தாங்க ரொம்ப பாவமாக உட்காந்துருந்தார். வீட்டில் வேலை செய்ய சொன்னால் மட்டும் உனக்கு ரொம்ப டயர்டாகுது, ஷாப்பிங்கில் மட்டும் ஃபுல் எனர்ஜியோடு இருக்கியேன்னு சொல்லி என்னை கேட்டுட்டு இருந்தாருங்க. நான் அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கல. அடுத்த கடைக்கு போயிட்டேன். அடுத்த கடையில் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருந்தது. நான் அப்பளேவே காமிச்சேன் இல்லைங்களா அந்த எல்லோ வித் பிங்க்கு, அதுலேயே இன்னொரு வேறு டிசைன் இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டுக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலி என்னோடய தீபாவளி ஷாப்பிங் சூப்பராக போச்சுங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. நம்ம காலையில் வந்தோம். ஸோ சூப்பராக நம்ம தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சுது.
இளம் பிள்ளையில் வந்தீங்கன்னா உங்களுக்கான சாரீஸ் இல்லை உங்களுக்கான பட்டுப்பாவாடை சட்டை எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துடுங்க. அந்த ஹோல் டே இங்கே கடையாக போய் நீங்கள் சூப்பராக ஷாப்பிங் பண்ணலாம். என்னோட தீபாவளி ஷாப்பிங் சூப்பராக முடிஞ்சுது, சாரீஸ்க்கு மட்டும்தான். ஸோ திருப்பி நம்மளோட நெக்ஸ்ட் vlogல we'll see you. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேலம் வண்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.